திருட்டு லாட்டரி விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி விற்ற ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். முதலமைச்சர் தான் இப்படின்னா நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். இப்படி ஒரு அமைச்சர் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பத்திரிகையாளர் பார்த்தாலே திருள மாதிரி ஓடுறாரு, தலைதெறிச்சு ஓடுறாரு, எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. வேளாண் துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. வேளாண் பட்ஜெட்டை தூக்கிட்டு போய் திருப்பதிக்கு போய் பூஜை போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு இந்த அரசுடைய லட்சணம். இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய லட்சணம். எந்த மாதிரி அமைச்சர்கள் அமைஞ்சிருக்கிறாங்க? திருட்டு லாட்டரி விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி விற்ற ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டுக்கட்டையிலோடு சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். இப்படி மொத்த கேபினெட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆட்சியில முதலமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, ஏன் பாத்ரூம் டாய்லெட் கூட விட்டு வைக்கிறது இல்ல, உள்ள போய் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 நாளா நீ பார்த்திருப்பீங்க, 2 அமைச்சர்கள் அவங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் வெளில வர சொல்லி அவங்களுடைய கட்சி பேரை கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத மாதிரி ஒரு கேடுகெட்ட ஒரு ஆட்சியே தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. சென்ற மாதம் தொலைக்காட்சி செய்திகள் நீங்க பார்த்திருப்பீங்க, தென்காசி பக்கத்துல ஒரு நெல் கொள்முதல் நிலையத்துல நெல் முட்டைகள்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க போன தாவேகாவுடைய ஆளுங்கட்சியுடைய ஒரு மாவட்ட செயலாளர் என்ன தெரியுமா பண்றாரு? 4 கேமரா எடுத்துட்டு போய் செட் பண்ணி அதை படம் பிடிச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அதை எடுத்து ரீல்ஸ் போடுறாரு. இப்படி ஒரு ரீல்ஸ் போடுற ஒரு அரசை தமிழ்நாடு இல்ல, இந்தியாவே இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அமைச்சர்கள் மட்டும் இல்ல, அமைச்சருடைய சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஆய்வுக்கு போறான். அரசு அதிகாரிகளுக்கு தெரியல யார் அமைச்சர், யார் சட்டமன்ற உறுப்பினர், யாருக்குமே தெரியல. அந்த அளவுக்கு ரீல்ஸ் வெறி முத்து போயிருக்கு இந்த அரசுக்கு.